ICICI தனியார் வங்கிக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி சென்னை சாலிகிராமம் இந்தியன் வங்கி முன்பு வாசலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட KK நகர் ESI மருத்துவமனையின் துணை மருத்துவ கண்காணிப்பாளராக உள்ள சிவ தேவகுமார் இவர்தான். சென்னை விருகம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சிவ தேவகுமார் கடந்த 3 ஆண்டுகளாக ICICI வங்கியின் கடன் அட்டை பெற்று பயன்படுத்தி வந்தார். இந்த நிலையில் மருத்துவர் சிவ தேவகுமாருக்கு பல்வேறு பண நெருக்கடிகள் ஏற்பட்டதன் காரணமாக கடன் அட்டை மூலம் சிறிது சிறிதாக பெற்ற பணத்தை திரும்ப செலுத்தவில்லை என்று கூறப்படுகிறது. கடந்த ஓராண்டாக பெற்ற கடனுக்கு எவ்வித தொகையும் செலுத்தாமல் மெத்தனமாக இருந்துள்ளார். இதனால் வங்கியின் ஊழியர்கள் கடந்த மாதம் அவரது வீட்டுக்கு நேரடியாக சென்று வாங்கிய பணத்துக்கு வட்டியுடன் சேர்த்து 3,61,560 ரூபாயை செலுத்துமாறு கேட்டிருக்கிறார்கள். நீண்ட வாக்குவாதத்திற்கு பிறகு 2 தவணைகளில் 2 லட்சம் ரூபாயை கட்டி கணக்கை நேர் செய்து கொள்வதாக சிவதேவகுமார் கூறிய நிலையில் அதற்கான ஒப்புதல் கடிதமும் பெற்றிருக்கிறார். மேலும் அவரிடம் இருந்து மினிமம் தவணை தொகையாக 20,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு மீதமுள்ள பணத்தை இம்மாதம் செலுத்துமாறு கூறிவிட்டு அங்கிருந்து சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சிவ தேவகுமார் தனது மாதச்சம்பள பணத்தை எடுப்பதற்காக சாலிகிராமம் இந்தியன் வங்கி கிளைக்கு சென்றுள்ளார். வங்கியில் உள்ள அவரது சம்பள கணக்கில் இருந்து பணம் எடுக்க முயன்ற போது பணம் வரவில்லை. வங்கி ஊழியர்கள் அவரது கணக்கு முடக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் முடக்கிய கணக்கை எந்த நிறுவனத்திலிருந்து முடக்கி உள்ளார்களோ அவர்களிடம் இருந்து மீண்டும் செயல்படுத்த கடிதம் பெற்று வருமாறு சிவ தேவகுமாரிடம் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். காலை 10:30 மணி அளவில் வங்கிக்கு சென்ற நிலையில் மாலை 5 மணி வரை காக்க வைத்ததால் ஆத்திரமடைந்த மருத்துவர் சிவ தேவகுமார் திடீரென வங்கி வாசலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ICICI கொடுத்த ஒரு லெட்டருக்காக வேண்டி ரிஜிஸ்டர் போஸ்ட்டும் இல்லை, கலெக்ஷன் ஏஜென்சியில் கொடுத்த ஒரு லெட்டருக்கு வேண்டி ஃபண்ட் ரிலீஸ் பண்ணாமல் சேலரி கொடுக்காம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. தனியார் வங்கி நிறுவனத்தில் பெற்ற கடனுக்கு அரசு வங்கியில் செயல்படும் சம்பள கணக்கை ஏன் முடக்க வேண்டும்? தனியார் நிறுவனத்திற்கு ஆதரவாக அரசு செயல்படுகிறதா அல்லது இவ்வங்கியின் ஊழியர்கள் மட்டும் செயல்படுகிறார்களா? வழக்கமாக கடன் அட்டை மூலம் கடன் பெற்றவர்கள் கட்டவில்லை என்றால் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கலாம். அதை விடுத்து இந்தியன் வங்கி கணக்கை எப்படி முடக்க முடியும் என்று சிவ தேவகுமார் கேள்வி எழுப்பினார். அவங்க பிரைவேட்ல இருந்து கலெக்ஷன் ஏஜென்சி வந்து கொடுத்த லெட்டர் வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி சேலரியை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது கவர்மெண்ட் பேங்க், பிரைவேட் பேங்க்கு அவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. படிக்கிற குழந்தைக்காக ஃபீஸ் கட்டுறதுக்கு வேண்டியது பண்ணாங்க. கையில் ஒன்றும் பைசா ஒன்றுமே கிடையாது. தான் செலுத்த வேண்டிய 1,80,000 ரூபாயை எடுத்துக்கொண்டு மீதமுள்ள தொகையை தருமாறு கேட்டு நீண்ட நேரம் காத்திருந்த நிலையில் பணம் கிடைக்காததால் ஆத்திரமடைந்து வங்கி வாசலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதாக அவர் தெரிவித்தார். இதுகுறித்து வங்கி உயர் அதிகாரி ஒருவரிடம் கேட்டபோது இதற்காக வாடிக்கையாளர்களிடம் கார்டு கொடுக்கும் போதே உரிய முறையில் ஒப்புதல் கையெழுத்து பெற்றுக் கொள்ளப்படும் என்றார். ரிசர்வ் வங்கி கட்டுப்பாட்டில் உள்ள பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகள் அனைத்தும் பான் கார்டு மூலம் இணைக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு வங்கியில் கடன் அட்டை பெற்று பணம் செலுத்தாமல் மறு வங்கியில் பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டால் சம்பந்தப்பட்ட வங்கி கடிதம் கொடுத்தால் உடனடியாக சம்பந்தப்பட்ட நபரின் கணக்கு சிபில் மூலம் முடக்கப்படும் என்றார். சிவ தேவகுமார் விவகாரத்திலும் அதேபோல நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மாதந்தோறும் செய்யும் செலவுகளை குறைத்துக் கொள்ளாமல் கடனுக்கு மேல் கடன் வாங்கி செலவு செய்ய வசதியாக கிரெடிட் கார்டு பெற்று தவணை தொகையையும் முழுமையாக கட்டத் தவறினால் என்ன மாதிரி தவிக்க நேரிடும் என்பதற்கு இந்த சம்பவம் மற்றுமொரு உதாரணம். பாலிமர் செய்திகளுக்காக மதுரவாயல் செய்தியாளர் ரியாஸ் மற்றும் வேல்ராஜ்.